உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் சுக்கிரன் இருவரும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு கொண்டால் எவ்விதமான பலன்கள் நடைபெறும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். புதன் சுக்கிரன் இருவரும் சுபகிரகங்கள், நட்பு கிரகங்கள். இருவரும் கல்வி அறிவை தரக்கூடியவர்கள், கலை அறிவை தரக்கூடியவர்கள், பேச்சு திறமையை தரக்கூடியவர்கள். சுக்கிரனும் புதனும் திரிகோண ராசிகளாகிய 1, 5, 9ஆம் ராசிகளில் அமர்ந்தால் ஜாதகர் பல கூட்டங்களுக்கு தலைவராக இருப்பார். அசையா சொத்துக்கள் உடையவராக இருப்பார். நீண்ட ஆயுள் கிடைக்கும். நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சுக்கிரனும் புதனும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10ஆம் ராசிகளில் அமர்ந்தால் உயர்வான பலன்களை தருவார்கள். லக்னத்தில் இருவரும் அமர்ந்தால் புதனுக்கு திக்பல யோகத்தை தரும். அதாவது திக்பலம் என்பது ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்தை போக்கும். அடிக்கடி பண வருவாயை ஏற்படுத்தும். புதன் சுக்கிரன் தொடர்பு என்பது புதனும் சுக்கிரனும் ஒரு ராசியில் இணைதல், ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்தல், ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்தல், அதாவது பரிவர்த்தனை ஆகுதல் என்பன ஆகும். லக்னத்தில் சுக்கிரனும் புதனும் இணையும் ஜாதகர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள், பணக்காரர்களாக இருப்பார்கள், கூட்டங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். 4ஆம் இடம் என்னும் சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பல யோகத்தை பெறுவார். இது சுகஸ்தானம் என்பதால் தாயாரின் அன்பும் அரவணைப்பும் ஜாதகருக்கு கிடைக்கும். வாகன வசதிகள் கிடைக்கும். நல்ல உறவினர்களுடைய நட்பை பெற்றுத்தரும். அழகான புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு தரும். சொந்தமாக வீடு கட்ட முடியும், சொத்துக்கள் சேர்க்க முடியும். ஆக ஜாதகரின் சுகஸ்தானம் பலப்படும். 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்தால் ஜாதகர் அழகான தோற்றம் கொண்டவராக இருப்பார். ஆண்கள் என்றால் அழகான மனைவியையும், பெண்கள் என்றால் அழகான கணவனையும் அடைவார்கள். அதனால் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும். புத்திரப்பேறு ஏற்படும். நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நீண்ட தூர பிரயாணங்களால் வெற்றி ஏற்படும். அதில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்து 10ஆம் இடம் என்னும் உச்ச கேந்திரத்தில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்தால் ஜாதகருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். அரசியலில் அமைச்சர் போன்ற பதவி கிடைக்கும். நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். செய்தொழிலில் விருத்தி ஏற்படும். பல நிறுவனங்களை நடத்தி புகழ் பெறுவார்கள். லாபஸ்தானம் என்னும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்தால் ஜாதகர் செய்தொழிலில் அதிக லாபத்தை பெற முடியும். பொதுவாக ஆட்சி பெற்ற சுக்கிரனுடனோ அல்லது உச்சம் பெற்ற சுக்கிரனுடனோ புதன் சேர்ந்தால் உயர்வான பலன்களை ஜாதகர் பெறுவார். அதேபோல் உச்சம் பெற்ற புதனுடன் சுக்கிரன் சேர்ந்தாலும் உயர்வான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். சுக்கிரனும் புதனும் திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 5, 9ஆம் இடங்களில் அமர்ந்தால் உயர்வான பலன்களை தருவார்கள். 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்தால் ஜாதகர் சிறந்த கல்விமானாக இருப்பார். வெளிநாட்டு தூதுவர் போன்ற அரசு உயர் பதவிகளை வகிக்க முடியும். அரசியலில் அமைச்சர் போன்ற பதவிகள் அமையும். பொதுவாக 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் அங்கே பலம் வாய்ந்த சுக்கிரன் அமர்ந்தால் ஜாதகர் பெண் சந்ததிகளை உடையவராக இருப்பார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், யோகஸ்தானம். நல்ல மனைவி, குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பு, அதாவது வெளிநாட்டு கம்பெனிகளுடன் வர்த்தகம் செய்தல், வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்தல் போன்ற பாக்கியங்களை 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்த ஜாதகர்கள் பெறுவார்கள். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். எனவே ஜாதகரின் தந்தைக்கு ஜாதகர் மூலம் யோகம் ஏற்படும். 9ஆம் இடம் தர்மஸ்தானம். எனவே சுக்கிரனும் புதனும் 9ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகருக்கு கடவுள் கடாட்சம் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் ஏற்படும். சுக்கிரனும் புதனும் ஒரே ராசியில் இணைந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் இருவரும் தங்கள் வீட்டை மாற்றி அமைத்துக் கொண்டு பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல பலன்கள் நடைபெறும். மேற்கண்ட தொடர்புகளில் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டாலும் ஜாதகர் நல்ல உயர்வான பலன்களை பெறுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.